ஏன் இப்படி எல்லாம் இருந்து எல்லாரும் சோகமாக இருக்கும் அப்படின்னு ஆழமாக யோசிச்சதுதான் சரி மகிழ்ச்சி என்ன மந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை தயாரித்த போது ஒரு மனிதனுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் ஏன் மனிதன் சோகமாக இருக்கிறான் என்பதற்கான முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, மனது முழுக்க பழி உணர்வை சுமந்து கொண்டு திரிவதால் மனசு லேசாக இல்லை அப்படிங்களாம். அது என்ன பழி உணர்வு அப்படின்னு சொன்னா, நம்ம காயப்படுத்துறவனுங்க, கஷ்டப்படுத்துறவனுங்க, காண்டேற்றுறவனுங்க, வெளிப்பேற்றுறவனுங்க, அவமானப்படுத்துறங்கிற பேரில் ஏதோ ஒரு பண்ணிட்டு போனவங்க எல்லாரையும் பழிதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது இன்னும் இருக்கு. அதுக்கு நம்ம வைராக்கியம்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். இதே சின்ன வயசுல நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அவமானப்படுத்தின வாத்தியாரில் தொடங்கி, நான் காலேஜ் படிக்க போகிறப்ப என்ன அசிங்கப்படுத்தின என் சொந்தக்காரத்தில் தொடங்கி, போகிற வழியில் போனால் கெட்ட வார்த்தைகளுக்கு சொல்லிட்டு போனாலும் இவங்க எல்லாருனாலையும் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பாடம் புகட்ட வேண்டும் என்கிற எண்ணம் மனசில் இருக்கிறப்போ நாம் நினைக்கிறதெல்லாம் கடந்து போயிடுச்சு. அப்படி இல்லை, அது மனசில் எது ஒன்றத்தை நெருங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னா. வாழ்க்கையில் பெரிய காயம் கூட மறந்து போனால் சரியாது, சின்ன காயம் அப்படியே சரக்கு 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 நோண்டிகிட்டே இருக்கும். இந்த நகத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு சதை இருக்கும், அதை லேசாக பிச்சு விட்டோம்னா அந்த வலி வீங்கிக்கிட்டே இருக்கும், தூங்கவே விடாது. காயம் சின்னது ஆனால் வலி பெரியது, அழுத்தம் பெரியதாக இருக்கும். மனித வாழ்வில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் முதல் முக்கியமான விஷயம் பழி உணர்வை சுமந்து கொண்டு தெரியாது. அது சம்பந்தப்பட்டவரை பாதிக்குமோ இல்லையோ தெரியாது, நம்மளை பாதிச்சது. எப்போ பார்த்தாலும் மனசு கனமா, உடம்பெல்லாம் வெயிட்டா இருக்கு மாதிரி என்னமோ அது இருந்துகிட்டே இருக்கும், தூக்க வர எரிச்சலா இருக்கும். ஆள் மனதுக்குள்ள அவனை ஏதாவது பாடம் கட்டணும், அவனுக்கு ஏதாவது பாடம் கட்டணும், அவனுக்கு ஏதாவது பாடம் கட்டணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு பேர் வீரம்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். நம்ம அசிங்கப்படுத்துறதை அல்லது அவமானப்படுத்த அவன் இன்டென்ஷனாக செஞ்சானா இல்லையானு நமக்கு தெரியாது. நம்ம வேண்டுமே ஒரு அவமானப்படுத்தினாரா இல்லை இந்த காலகட்டத்தில் ஏதோ அவசரத்தை ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாரா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்படியாவது பழி தீர்த்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சவால் விட்ட மாதிரி, அசோக் ஒரு நாள் இதே இடத்துல ஒரு வீட்டை தரமட்டமாக்கி நான் வந்து பண்ணல அப்படின்னு ஒரு பழி உணர்வோடு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் பத்திரத்தை கொடுத்துட்டு போயிடுவார். ரஜினிகாந்த் கடைசியில் பத்திரத்தை கொடுத்துட்டு அவனை மன்னிச்சுட்டு போயிடுவார். என்றோ ஒரு நாள் மன்னிக்க போகிற மனிதர்களை இன்றே மன்னித்து விடுங்கள், மனசு லேசாகிவிடும். என்றோ ஒரு நாள் நீங்கள் மன்னிக்க போகிற மனிதர்களை இன்றே மன்னித்து விடுங்கள், மனசு லேசாகும். மன்னிப்பது கோழைத்தனம். எனக்கு எதிராக இவ்வளவு பெரிய தவறுகளை செய்த போது நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டேன்னா அவனுக்கு நான் அடிபணிந்து விட்டதாகலாம் அர்த்தம் அப்படின்னு உள் மனசு சொல்லுவேன் இல்லையா? இல்லை 4 பேருக்கு முன்னால கல்யாணம் பண்ணி அசிங்கமா பேசினோம்னா திரும்ப அதே மாதிரி கல்யாணம் வீட்டில் 4 பேருக்கு முன்னால நான் அசிங்கமா பேசினா தானே நானும் வெயிட்டுன்னு நடப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். எப்போ ஒரு கல்யாண வீட்டில் போகிறது, எப்போ அவனை நெட்டி வச்சு பேசுறது, மன்னிப்பது கோழைத்தனமாக இருக்கலாம், ஆனால் மன நிம்மதி இருக்கிறோம். வீரனாக கடைசி வரைக்கும் மனவலியோடு மகிழ்ச்சி இல்லாமல் தெரிவதை விட மன்னித்து விட்டு கோழையாக நிம்மதியாக இருப்பது உத்தமம். இதுக்கு பேர் வைராக்கியம் இல்லை, வீட்டு. மனிதன் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கான முதல் காரணம் அவன் தன்னுடைய பழி உணர்வுகளை சுமந்து கொண்டிருக்கிறான், பழைய கதைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறான். சிறுவயதிலே அசிங்கப்படுத்தியவர்கள் தொடங்கி அத்தனை பேருக்கும் பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தான் மனுஷனை சந்தோஷம் இல்லாமல் வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கான முக்கியமான காரணம்னா வாழ்க்கையில் அவமானங்களை பெரிய விஷயமாக நாம் தொடர்ச்சியாக கருதுகிறோம். யாரும் நம்ம அவமானம் பண்ணிடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது. அவமானப்படுத்துறது என்ன? அவர் சொல்லுவதால் நடப்பதா இல்லை நீங்கள் ரிசீவ் பண்ணதால நடப்பதா? ஜெயகாந்தன் அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறார். நான் அவமானங்களை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, காரணம் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தில் நியாயம் அப்படிங்கிறார். நீங்க இன்னைக்கு உங்க பிள்ளைய ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது அந்த நேரத்துக்கு நியாயம், அவ்வளவுதான். ஆனா எப்போதுமே அவங்க அப்படித்தான் சொன்னாங்கன்னு இல்லை. நம்ம மனதுல பழிப்புணர்வு நிலைத்து நிற்பதற்கான காரணம்னா ஒரு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஆனா அது நம்ம 10 காரணத்தை கற்பிச்சு வச்சுக்கணும். இதுக்காகத்தான் சொன்னாங்க, நான் ஏழையாக இருப்பதால் சொன்னான், நான் எதிர்வீட்டுக்காரன் என்பதால் சொன்னான், நான் பணம் வைத்திருப்பாததால் அப்படி சொல்லிவிட்டான், அவனுக்கு நான் வந்து அதிகாரத்தில் இல்லை என்பதால் அப்படி சொல்லிவிட்டான். இதெல்லாம் உங்களுடைய இதுதான். அவர் ஏதோ போற போக்குல கூட சொல்லிட்டு போயிருக்கான். அப்ப நாம் பல காரணங்களை சேர்த்து வச்சு இந்த பழிவுணர்வை தேக்கி வச்சுட்டு அப்ப காரணங்களை கூடுதலாக அடிஷனல் ஆகிட்டே போகும். ஒருவர் என்னை ஒரு இடத்தில் நிந்தித்து விட்டார் என்பது ஒவ்வொரு இடத்தோடு மன்னிச்சா அங்கேயே முடிஞ்சு வச்சு. ஆனா அதை நீங்க சுமக்க ஆரம்பிச்சுக்கணும். அதுக்கு அந்த சுமத்தலை நியாயப்படுத்த நம்ம மனசாட்சி ஒத்துக்கால. ஏதோ பெரிய மட்டும் ஒரு வார்த்தை விட்டுட்டா ஏன் அவங்க ரூபா நீ போட்டு உன்னை உறுத்திக்கிற, நீ என்ன அவனை கவலைப்படுத்திக்க நமக்கு தோணுல. அப்படி தோணாம இருக்கிறதுக்காண்டி அடிக்கடி நம்ம மனசுக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்லை இதுக்காக தான் சொன்னா நாம் நம்புற ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்கு நியாயப்படுத்துறதுக்காக தொடர்ச்சியாக பழி உணர்வு அதிகப்படுத்திட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பழிதிக்க நினைக்கிற ஆள் எல்லாத்துக்குமே பழிதித்தலாம் முடியாது. சில கேரக்டர்லாம் கவனிச்சிருக்கீங்களா? அந்த ஆள் 10 கேள்வி கேட்க வச்சு செத்து போயிட்டாமா, இப்போ என்ன பண்ணுவீங்க? போய் சுடுகாட்டில் உட்காந்து கண்ணாரு முன்னால் உட்காந்து கதறுவீங்க, டேய் உன்னை கேள்வி கேட்கடா, நான் வளர்ந்து நின்றுட்டடா, நீ செத்துட்டீங்கடா, உனக்கு எப்படி அப்ரூவ் பண்ணுறது? நீங்கள் ஜெயிச்ச பழக்கம் கூட சில பேருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. உங்கள் வாழ்வின் நோக்கம் பதில் சொல்வதோ பழி தீர்ப்பதோ அல்ல, நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது மட்டும்தான். பழி உணர்வை மனதிலிருந்து நீங்கள் விளக்குகிற போது இயல்பாகவே மனசு லேசா, உடம்பு நல்லா. பல நேரங்களில் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உடம்பெல்லாம் வலிக்குது. 8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கணும். முன்னாலாம் இப்படி இருக்குமா? தூங்கி எழுந்திரிச்சா ஒரு உற்சாகம் வரும்ல, இப்பெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன்னா அவ்வளவு என்ன மைண்டில் ஓடிக்கே கண்ட கனவு என்னன்னு காலையில் தெரியவே மாட்டேங்குது.
முன்னால கனவாது தெளிவா இருக்கு, இப்ப கனவு தெளிவா இல்லை. எவ்வளோ வட்ட வாரான் போறான், அவ்வளோ விஷயத்தை உள்ள கன்சியூம் பண்ணி வச்சிருக்கிறோம். மனிதர்களை மன்னித்து விடுங்கள், உங்களை மன்னித்து விடுங்கள், நெருக்கமானவர்களை மன்னித்து விடுங்கள். ஏதோ ஒரு சூழலிலே ஏதோ சொன்னார்கள் என்று கடந்து போய்விடுங்கள். அதன் பேர் கோழைத்தனம் என்று நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டு உன்னை அப்படி பேசிவிட்டான், அவனை பார்த்து சும்மா ஒரு கேரக்டர் ஏற்றி விடுவாள், அவன் கூட வச்சுட்டே சுற்றுறது. நாம மறக்க நினைச்சாலும் அந்த கேரக்டர் கரெக்டா டிவி வாங்கி கொடுக்கலாம். மச்சான் என்னதான் உன்னை பத்தி அப்படி பேசிருக்காரு, அவன் யாரா உன்னை பத்தி அப்படி பேசுறத ஏற்றி விட்டே இருக்காங்க. உங்களை திட்டினா மோசமானவே உங்களை ஏற்றி விட்டே இருக்கவன் தான். நீங்க பள்ளிக்க வேண்டியது இவனை தான். சுடுதலை தூக்கி மூஞ்சியை ஊற்றிக்கிட்டு சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு மறுவேலையை பார்க்க போங்க. பாடம் புகட்டுவதை விட பெரிய விஷயம் பத்திரமாக வாழ்வதுதான். மன நிம்மதி உங்களுக்கு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும் என்றால் முதல் விஷயம் பழி தீர்க்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள், மன்னியுங்கள். இரண்டாவது, நமக்கு போதுமானது நம்மகிட்ட இருக்கு, நமக்கு போதுமானது நம்மகிட்ட இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னால எனக்கு இதெல்லாம் இருக்குமா நான் நினைச்ச பல விஷயம் என்கிட்ட இருக்கலாம். சில பேருக்கு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த விஷயம் இல்லாம போகலாம். கவலைப்படாது, அடுத்த 10 வருஷத்துல அதெல்லாம் வந்துடும். நான் நினைக்கிறதை விட பெரும்பாலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நினைத்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை சூழல் எனக்கு அமைந்திருக்கிறது. நினைத்ததை விட நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல பாய் ஃப்ரெண்டு, நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு, நல்ல படிப்பு கிடைச்சிருக்கு. ஆனாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னமோ ஒரு இடிக்குது. என்னதுமா அடுத்தவங்களுக்கு நிரூபிக்க நினைப்பேன். என் பிரச்சனை அதுதான். முன்னால நான் சந்தோஷமா தான் போதும், எனக்கு இந்த வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, எனக்கு இது கிடைக்கணும், ஒரு டிவி வேணும், ஒரு நல்ல புத்தகம் வேண்டும், நல்ல பாடங்களை படிக்க வேண்டும், பெரிய மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்று உரையாட வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி குறித்து மட்டும் நான் கவலைப்பட்ட போது வாழ்க்கை மகிழ்ச்சியாச்சு. இப்ப நான் அடுத்தவருக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிற போது என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல. நான் பாட்டு சந்தோஷமா இருக்கேன், அழகா 200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு இருக்குது, ஒரு டிவி இருக்குது, பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா படிக்குது, புருஷன் நல்ல மனுஷனா இருக்காரு, மனைவி நல்ல பொண்ணா இருக்கு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை போது யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு விருது வாங்கன்னு கூப்பிடுறாரு. அந்த வீட்டில் போய் பார்த்தோம்னா 55 இன்ச்சில் டிவி இருக்குது, ஏன் விட்டு 55 இன்ச்சில் டிவி இல்லை. இப்ப அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? என் வீட்டுக்கு அவர் வரப்ப 32 இன்ச்சு டிவி பார்த்தாரு, இப்ப 55 இன்ச்சு டிவி வச்சிருக்கேன், நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன நினைத்தா என்ன, நம்மளை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்ன்றதான் வாழ்க்கை. அடுத்தவன் நினைப்புக்கெல்லாம் வச்சதுக்கு வாழ ஆரம்பிச்சோம்னா கடைசி வரைக்கும் நாம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ முடியாம அவங்க நம்ம தலைமையில திரிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அவன் நம்ம தலைமையில ஒரு வாழ்க்கையை திரிப்பான். அந்த வாழ்க்கைக்கான கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டி ஓடிட்டே இருப்போம். எனக்கு எது போதுமோ அதோட நிறுத்திட்டு அடுத்தவனுக்கு நிரூபிக்கிறதுக்காக வாழ்ற வாழ்க்கையை எப்ப நிறுத்துறமோ அப்ப மகிழ்ச்சி தானா வந்துடும். The very purpose of life is living. வாழ்வதின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். அப்புறம் தான் நிரூபிக்கிறதுதான். அடுத்தவங்களுக்கு நிரூபிச்சு என்ன பண்ண போறீங்க? அதுவும் நம்ம குடும்பத்திலே நமக்கு பிடிக்காத ஒருத்தர் நிரூபிக்கிறது தான் போராட்ட வாழ்க்கை முழுக்க. அந்த மேலத்தர் மாமாவுக்கு நான் யாருக்கும் காட்டாம விட மாட்டேன். நீங்க காட்டாம விட போய் என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ணாலும் மேலத்தர் மாமா உங்களை குறைதான் சொல்ல போறேன். நீங்க சின்ன டிவி வச்சிருப்ப உங்கள்ட்ட காசு இல்லைன்னு சொன்னவரு 55 இன்ச்சு டிவி வச்சிருக்கிறப்ப பாரு கடல்ல வாங்கி டிவி போட்டிருக்கான், இவெல்லாம் உருப்புறதுக்கான்னு சொல்ல போறேன். சரி தொலைவில் அந்த கல்வி வச்சுட்டு வேற ஒன்று வச்சீங்கன்னா காசு இல்லை, ஒரு மறுபடியும் விழுந்துட்டான்னு சொல்ல போறேன். நீங்கள் என்ன செய்தாலும் காரணம் சொல்ல போகிற ஏதோ ஒரு மனிதனுக்காக உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைப்பதற்கு பேர் அடிமைத்தனம். அடுத்தவனுக்காக வாழ்வதில் எந்த சுதந்திரமும் இல்லை. உங்களுக்காக வாழ்வதில் பரிபூர்ண திருப்தி இருக்கிறது. Be happy with what you have. Just go ahead one by one. ஒவ்வொரு படியா மேல போகும். அடுத்தவர் வச்ச வாழ முயற்சி போனா உங்களுக்கு கடனை நம்ம வாழ்க்கையை நாம மட்டும் வாழ்ந்தோம்னா நமக்கு நிம்மதி சந்தோஷம் தானா இருக்கும். நம்ம பிரச்சனை என்னன்னா அடுத்தவனை உயர்வான வாழ்க்கையாக பார்க்கணும். அடுத்தவன் எந்த கட்டத்தில் உயர்வாக பார்ப்பானு எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிற போது ஏழையாக தெரியும், உங்கள் வீட்டுக்கு இன்னொரு வருகிற போது அவர் ஏழையாக தெரியலாம். நாம் செய்ய வேண்டியது அடுத்த வீட்டுக்கு போகிற போது ஏழையாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபீல் பண்றது இல்லை. நம்ம வீட்டுக்கு நம்மை விட எளிமையான மனிதர் இருக்கிற போது அவரை அரவணைத்து நீ நானும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம் சந்தோஷமா அவனோட பழகுங்க, அது போதுமானது. நாம் இங்க வாழதான் வந்திருக்கோம், யாருக்கும் நிரூபிக்கிறது இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் தொடங்கி அத்தனையும் நம்ம எல்லாரும் எதை வெளிப்படுத்திட்டு இருக்கோம்? நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? பாருங்க, வீடு கட்டிட்டேன் தெரியுமா, கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியுமா, புதுசா நகை போட்டிருக்கேன் தெரியுமா, புதுசா சேலை வாங்கியிருக்கேன் தெரியுமா, புதுசா கார் வாங்கியிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒன்றை நிரூபிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். நிரூபிப்பதற்காக நீங்க முயற்சி செய்கிற போது தேவையான பொருள் வாங்க மாட்டீங்க, தேவையில்லாத பொருள் வாங்குவீங்க. எதை நான் வாங்கினால் எனக்கு பயன் தரும் என்பது குறித்த கவலை உங்களுக்கு இருக்காது இல்லையா? மனுஷருக்கு எப்பவுமே அப்படித்தான், எது தேவையானது எது தேவையில்லாததுங்கிறதே தெரியாது. இந்த புத்தகம்லாம் இங்கே புத்தக கண்காட்சி நடக்குது. அடிக்கடி நம்ம மனசுல ஒரு தோணும், அநியாயத்துக்கு புத்தக விலையெல்லாம் விற்கிறாங்க. எனக்கு தோணிடுச்சு, ஏன்னா ஒரு புத்தி இவ்வளவா அப்படின்னு. நான் ஒரு முறை விமான நிலையத்துக்கு போயிருந்தப்ப எப்போதான் ஒரு 20 நிமிஷம் ஒரு விக்கின் பாத்தம் இருக்குது. அங்கே போய் என் புத்தகம் அங்கே வச்சிருக்காங்களா இல்லையா பார்க்கறதுக்காக போறப்பெல்லாம் ஒரு புத்தகம் வாங்க. அப்போ நான் போறப்ப அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம். அந்த புத்தகம் ஏற்கனவே எங்கிட்ட இருக்கு, வீட்டில் இருக்குது. ஆனால் அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே இவங்க படிச்சுட்டு இருந்தமே, பாதியில் விட்டுட்டோமே, எப்படி 1.5 மணி நேரம் பயத்தில் ஒரு 10 பக்கமாவது படிக்கலாம் வாங்குவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அதோட விலையை பார்த்தோன்னே யோசிச்சேன், ஏற்கனவே இந்த புத்தகம் நம்மகிட்ட இருக்குது, எதுக்கு இதை திரும்ப வாங்குவானே, அப்படி விட்டு பெருசாக படிக்கிற போகிறத ஏறி உட்காந்து தூங்கி தொலைஞ்சிட்டோம்னா அந்த காசு வேஸ்ட்டு.
அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 208 ரூபாய் 300 ரூபாய்க்கு ஒரு வேலை, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை புத்தகத்தோட வேலை. சரி எதுக்கு என்னத்தை வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு உட்காரப்பதான் சொன்னாங்க, ஃபிளைட்டுக்கு ஒரு 25 நிமிஷம் டைம் இருக்கு, 20 நிமிஷம் டைம் இருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப்ல போய் ஒரு காஃபி வாங்கினேன். காஃபியை வாங்கிட்டு எனக்கு காஃபியை கையில் கொடுத்து பில்லை கொடுத்தான். காஃபி 320 ரூபா. வெறும் 20 நிமிடத்தை கழிப்பதற்கு ஒரே ஒரு முறை மட்டும் நான் பயன்படுத்துகிற ஒரு உற்சாக பானத்துடைய விலை 320 ரூபா. அதை வாங்கி குடிக்க மனசு வருது. ஏதோ ஒரு வகையில் என் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிற அந்த முக்கியமான புத்தகத்தை அதை வாங்கி நண்பர் கூட நான் பரிசீலிக்கலாம், 10 பக்கம் படிச்சுட்டு. ஆனா அது ஒரு பக்கம் படிச்சாலே போதுமே, ஏதோ ஒரு நம்மளால 4 பேர்ட்ட சொல்ல முடியுமே, நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அப்ப நம்ம தோணுது பாருங்க, காஃபி ஷாப்பில் உட்கார்ந்து இருப்பது பெருமை, புத்தகம் வாங்குவது வெட்டி செலவு. ஏன் தோணுது? எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. எதெல்லாம் பெருசுனோ எதெல்லாம் கௌரவம் இந்த ஊர் டெம்ப்ளேட் டிக் பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் செய்யறது பேரு. சில பேர் நிம்மதியா இருக்கலாம், கவனிச்சு பாருங்க, எளிமையா இருப்பான், அவனை எதுவுமே தொந்தரவு பண்ணாங்க. நீங்க பண்ணக்கூடிய கூட உங்களால கவனிக்க மாட்டான். நாமளே சில பேர் செஞ்சிருப்போம், நம்ம கையை ஆட்டுவோம், நம்ம வாட்சை கவனிக்க மாட்டாங்க, கழுத்து அப்படி பண்ணுவோம், கழுத்துக்கு செயினை கவனிக்க மாட்டாங்க. நீங்க என்னென்னமோ பண்ணி பார்ப்பீங்க, அவன் எதையுமே கவனிக்காம பேசாம போயிடுவான். அப்படி இருக்கிற கடைசி வரைக்கும் நிம்மதியா இருப்பான். ஆனா அவருக்கு நிரூபிக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை கழுத்தை ஆற்றம்ல சுருக்கி வீட்டில் கொண்டே படுத்து கிடக்கும். Don't try to prove the life. Just live it. வாழு. நமக்கு தேவையான நமக்கு பெரிய வாழ்க்கை சின்ன வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அடுத்த ஒரு வாழ்க்கை அற்புதமாக நீங்க இருக்கிறத நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு கற்பனை தான். நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய சோசியல் மீடியால பிரகடனப்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களுடைய அழகான பக்கத்தை உங்களுக்கு காட்டுகிறாங்க, அப்படித்தானே காட்டுவாங்க. அடுத்த ஒரு வாழ்க்கையை பார்த்து ஏங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உலகத்தை உயர்வான வாழ்க்கைன்னு ஒன்றும் இல்லை, தாழ்வான வாழ்க்கைன்னு ஒன்றும் இல்லை. நம்மளே நல்லா தான் இருக்கோம், நாமளே மகிழ்ச்சியா தான் இருக்கோம், நாமளே சின்னதா அழகா ஒரு குடும்பம் கூடு போல வைத்திருக்கிறோம், பத்திரப்படுத்துகிறோம், தேவையானதை படிக்கிறோம், தேவையானது இருக்கிறது, சந்தோஷமா இருங்க. அடுத்தவிடம் இல்லாதது அடுத்தவிடம் இருக்கிறது என்றும் இல்லை என்றால் நீங்கள் ஏழ்மையில் இருப்பதாகவோ, அடுத்தவிடம் இல்லாத ஒன்று உங்களிடம் இருப்பதால் நீங்கள் பணக்காரர்களோ எப்போது கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது மனப்பழு வந்து வேற விஷயம் வந்து யோசிக்க மாட்டோம். அவங்க வீட்டு அது இருக்கு, என் வீட்டுல இருக்கா இல்லையா, அவங்க வீட்டுல இது இருக்கு, இவங்க வீட்டுல இருக்கா இல்லையா, போயிட்டு இந்த வீட்டை நோட்ட விடுறது இதெல்லாம் பண்ணா தேவையில்லை. அவனே நீங்க வரீங்கிறதுக்காண்டி பக்கத்து வீட்டுல வாங்கி அதை வச்சானே என்னமோ தெரியல. பூரா பேருக்கு ஒரு நெருக்கடி, இவன் வந்தா இதெல்லாம் கவனிப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யார் வீட்டில் என்ன இருக்கிறது இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு தேவையான அவங்க வச்சிருக்காங்க, உங்களுக்கு தேவையான நீங்க வச்சிருக்க. நமக்கு எதுக்கு இந்த பொருள் தேவைன்னு தெரியல. நீங்கள் தேவையான பொருட்களை தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவித்தால் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு உங்களிடம் காசு இருக்காது அப்படின்னு சொன்னா ஆரம்பப்பட்டு உலகத்திலே பெரிய பணக்காரன். If you buy unnecessary things, you will end up with money without money to buy necessary things. அப்படிங்கிறா. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கினா தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. நான் சொல்வது பொருட்களை மட்டுமல்ல, சிந்தனைகளையும் கூட தேவையில்லாமல் வாங்காதீர்கள். இந்த வாழ்க்கை அடுத்தவருக்கு நிரூபிப்பானதுனால நாம் வாழ்வதற்கான இரண்டாவது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முக்கியமான விஷயம். நீங்க வாழுங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, நம்புங்க. இந்த வாழ்க்கை அடுத்த இடத்தை நோக்கி போகும் நினைங்க. அடுத்தவர் இப்படி வாழுகிறார், அதே போல நானும் வாழ வேண்டும் என்று கற்பனை செய்து கவலைப்படாதீங்க. சோ இரண்டாவது மகிழ்ச்சிக்கான காரணம் இதுதான், நம்ம மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. மூணாவது முக்கியமான விஷயம், அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்காங்க. நம்ம வீடுகளில் போய் பெரிய பிரச்சனை. கடந்த 10-15 வருஷமா ஆம்பிஷன், ப்ரொடக்டிவிட்டி, வெற்றி, போராடி, ஜெயி, சம்பாதி, துணி, அவன் இதை செஞ்சு விட்டாங்க, இவன் இதை செஞ்சு விட்டாங்க, லைஃப் பார்ட்னர் ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அந்த முதல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து ஏதோ ஒன்று பண்ணி இஎம்ஐல ஒரு வீட்டை போட்டாருன்னா, ஏங்க எங்க மேலத்தில் வேகலாக்கா சொன்னாங்க சென்னைக்கு மிக அருகில் ஒரு கிரவுண்ட் இருக்கான், அதை வாங்கிட்டேன். எப்படி வாங்க முடியும்? ஏற்கனவே இஎம்ஐல ஒரு வீடு ஓடிட்டு இருக்கு. அப்புறம் இல்ல இதான் பண்ணணும், ஏதாவது பண்ணித்தான், ஏதாவது என்ன பண்ண கொள்ளையடிக்கவா? வாழ்க்கையில இலக்குகளை நடத்திக்கிட்டே இருக்காதீங்க, ஸ்லோவா போங்க. இலக்குகளை நீங்க நடத்தி கொண்டே இருக்கும்போது கடைசியில உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பேக் பேலன்ஸ் இருக்கு, நீங்க நிம்மதியா இருந்தீங்களா இருந்துக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் போராடிப்போம், வாழ நினைக்கிறோம், வாழவே முடியாது. எல்லாம் வந்து இதுக்காக ஓடி உடம்பு எல்லாத்தையும் வச்சு சுகர் வந்து பிபி வந்து கடைசியில காசு பண்ணாலும் அம்புட்டு இருக்கும். ஒரு பால்கோவசம் தின்னீங்கன்னா நீங்க செத்து போயிருக்க மாட்டாங்க. ஒரு பால்கோவத்தை தான் செத்து போயிருவேன். படக்குன்னு நல்ல செய்தி இருந்தாலும் செத்து போயிருவேன், கெட்ட செய்தி இருந்தாலும் செத்து போயிருவேன், படுத்துக்கிறதுல செத்து போயிருவேன், முடிச்சுக்கிறதுக்கே செத்து போயிருவேன். குப்பரை படுத்தா பிரச்சனை வரும், நேரா படுத்தா பிரச்சனை வரும், நின்னா பிரச்சனை, உட்கார்ந்தா பிரச்சனை, கக்கா போனா கூட கவனமா இருக்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. Don't push yourself too much unnecessarily. When something is necessary, you can push yourself, it is always better. வாழ்க்கையில் இலக்குகளை நோக்கி உங்களை உந்தி தள்ளுவது என்பது ஒரு அவசியமான விஷயம் தான், மறுக்கல. ஆனால் அது இலக்கான கவனிங்க. ஒண்ணு முடிஞ்சவனே அடுத்தது, ஒண்ணு முடியறதுக்குள்ள அடுத்தது, ஒண்ணு முடியறதுக்குள்ள அடுத்தது. ஏன்னா பக்கத்துக்கு எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க, அவங்களாம் வேக வேகமா போறாங்க. என்னமோ தான் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவோம், தேவையில்லாம கடன் வாங்குவோம் இல்லையா? இன்னைக்கு கடன் வாங்குறதால இருக்கிறதே இப்ப ஈஸி வேலை. 20 வருஷத்துக்கு மேல கடனே வாங்க முடியாது, 30 வருஷத்துக்கு மேல கடனே வாங்க முடியாது.
இன்னைக்கு 10,000 நீங்க சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு 10 போன் வருது. உங்களுக்கு நாங்க ஏற்கனவே சாங்ஷன் பண்ணிட்டோம். நான் அப்படியே பண்ணலைடா, நீ எப்படா சாங்ஷன் பண்ண? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரெடியா இருக்கு, உடனே வாங்கிட்டு போயிருங்க. என்ன மாதிரி பண்ணி வாங்கிட்டு போயிருங்க. ஒண்ணும் இல்லை, என்னால ஆன்லைன்ல லோன் வாங்க. இப்போ ஒரு படம் வந்துச்சு, ஆன்லைன் லோன் வாங்கி எவ்வளவு அல்லோட் பண்றோம் அப்படின்னு தான் தெரியுது. ஏன் இதை வாங்கி அதில் போடுவோம், அதை வாங்கி இதில் போடுவோம், உடனே சேர்த்துருவோம். தங்க விலை ஏறுது இறங்குது, கவலைப்பட. உங்களுக்கான நாள் வருகிற வரை பொறுத்து இருந்து சேமித்து ஒன்றை செய்யுங்கள். அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது, ரைட் தானே? அடுத்தடுத்த இலக்குகளை பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்காது, அது விருப்பம் உண்டாக்கி அடுத்தடுத்த இலக்குகளை ஆண்கிட்ட பெண்ணும் பெண்ணுகிட்ட ஆணும். நான் சொல்றது ஆணை பற்றி மட்டுமல்ல, பெண்ணை பற்றி சொல்றேன். பெண்களுக்கும் அடுத்தடுத்த இலக்குகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த வேலையை முடிச்சுட்டியா, அடுத்த வேலையை செய், இதை செஞ்சுட்டியா, அதை செய், நான் வந்து இதை செய். நீங்க வீட்டில் ஒரு வேலையை பார்த்து கொடுத்துட்டு கடையில் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல ஒரு வேலையை வச்சுட்டு அந்த சம்பந்தப்பட்ட வேலையை பெண்கிட்ட கொடுத்து நடந்துட்டே இருக்கீங்க. வாழ்க்கை முழுக்க ஓடி என்ன பண்ண போறீங்க எனக்கு புரியல. அவளை ஏழ்மையில இருந்தோம்னா பரவாயில்ல, உந்தினகரா ஓரளவுக்கு நமக்கு பொருளாதார வாய்ப்பு வசதிகள் இருந்த போது கூட தொடர்ச்சியாக நீங்க உந்தி கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில ஓடுறது மட்டும்தான் வேட்டையா இருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. கல்யாண காலத்துக்கு போயிருக்க மாட்டோம், சொந்தக்கார தாயப்படிக்கிட்ட பழகி இருக்க மாட்டோம், அவங்களும் நம்மகிட்ட பணம் செய்ய ஒதுக்கியிருப்பாங்க. திருவிழாக்கு போயிருக்க மாட்டோம், பிள்ளைகளுக்கு சொந்தக்கார யாருமே தெரியாது, வந்தா வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வீடே வேற மாதிரி இருக்கும். அப்பா எப்போது வேலையில இருப்பாங்க, அம்மா எப்போது வேலையில இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு உறவுகளை பற்றி எதுவுமே தெரியாது. பிள்ளைங்க ஒரு படிச்சுட்டு இருப்பாங்கன்னா கம்யூனிகேஷனே தெரியாது, சொந்தக்காரத்தை பேச தெரியாது, பழகிறவங்க பேச தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு 10 நிமிஷம் அடுத்தவங்க பேச தெரியல, தெரியுமா உங்களுக்கு? மேடையில் அவங்க என்ன பேசுறாங்க, கல்ச்சுரல்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க. நார்மல் கம்யூனிகேஷன் பிள்ளைகளுக்கு வரல. ஒரு கடைக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அந்த பொருள் என்ன விலைன்னு கேட்டு வாங்கன்னு சொல்லுங்களேன், பேசாம நிற்பாங்க. ஒரு உரையாடலை எப்படி தொடங்குவதுன்றதே பிள்ளைகளுக்கு தெரியல. ஆனா 2 பக்கம் வேலை பார்த்துட்டே இருக்கிறோம். சில வீடுகள் அம்மா அப்பாக்கள் 2 பேரும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, இலக்குகளை அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. கேட்டா அது பேர் மோட்டிவேஷன் அப்படிம்பாங்க. பிள்ளைங்க இருந்து தனியா இருக்குது. அப்பா ஒரு நாள் தன்னை சைக்கிள் கூட்டு போட்டு ஆசைப்படுது. என்னுடைய பள்ளி ஆண்டு விழாவிற்கு நான் நடனம் ஆடுகிற போது என்னுடைய தந்தை இருந்து அதை பார்க்க வேண்டும் என்று பிள்ளை ஆசைப்படுகிறது. வாழ்ந்த அற்புதமான வசந்த தருணங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு பிள்ளைகளுக்காக சேமித்து என்ன செய்ய போகிறீர்கள்? கடைசி அந்த பிள்ளைங்க உங்களை விட பணக்காரன் ஆகிட்டு நீங்க அவங்க மிச்சமா இருக்கும்போது ஒன்னே ஒண்ணுதான், எங்க அப்பா தந்தது பேங்க் பேலன்ஸ் மட்டும் தான். வாழ்க்கையில் ஒரு குழந்தை சந்திச்ச எதையுமே இல்லை. இந்த சந்தர்ப்பங்கள் தான் பிள்ளைகளை மிருதுவான பிள்ளைகளா மாற்றும். ஓடிட்டே இருக்காது. ஏன்னா இப்ப அப்படிதான் சொல்றாங்க, ஓடு சம்பாதி, ஓடு சம்பாதி, நீ சும்மா இருக்காது, நீ சும்மா இருக்காது, ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது. பூரா பிள்ளை இந்த மாதிரி தலைகளை மண்ணுக்குள்ள போய் நின்றுக்கிறான், கால் வந்து தூக்கி இருக்கிறாங்க. டோன்ட் கன்ஃபியூஸ். உங்களை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்காதீர்கள், நிதானமாக இருக்கு. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நேரம் தேவை. ஒன்றாக உணவருந்துவதற்கு நேரம் தேவை, கணவரோடு சாகித்து பேசுவதற்கு நேரம் தேவை, மனைவியோடு அன்பொழுக அமர்ந்து பேசுவதற்கு நேரம் தேவை, பிள்ளைகளோடு வம்பிழுத்து சண்டையிட நேரம் தேவை, பிள்ளைகளுக்கு என்ன பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது, உறவுகளோடு கொண்டாடுவதற்கு நேரம் தேவை. அத்தனைக்கும் நேரம் தேவைப்படுகிறது. அத்தனையும் வேலையிலையும் காசுலையுமே பண்ணனாதான் நம்ம வளர்ந்துடலாம். கோவிலாவுக்கு சொல்லிட்டு போயிருப்பா, நாளைக்கு சொத்து கொடுத்தலாம் நம்ம ஒருத்தர் மதிக்க மாட்டோம். அப்படி மதிக்காதவங்க நம்மளும் மதிக்க வேணும். ஒன்று மோசம் இல்லை. அதிகபட்சம் இந்த உந்துதல் பெருசாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசியில மறுப்பு முட்டை குடோன்லேயே இருந்துக்கலாங்கிற மாதிரி அவ்வளோதான் நடக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஓடு 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 ஓடி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதான் நடக்கும். நம்ம கூட ஒருத்தர் வந்துட்டு இருப்பான், சர்வ ஆக்சிடென்ட் லைஃப்மா சந்து பந்தெல்லாம் புகுந்து போவான். போய் பார்த்தா கடைசியில் நாம் நிற்கிற சிக்னல் அவரும் நிற்பான். அவ்வளோதான். சத்த முன்னாலும் நிற்பான். முன்னாலும் இருக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளோ பண்ணுறீங்க? கூடவே வந்திருக்கலாமே. வாழ்க்கை என்பது வசந்தங்களால் ஆனது. டோன்ட் புஷ் யுவர்செல்ஃப் டூ மச் unnecessary when it is not at all needed. ஒரு விஷயம் தேவையாக இல்லாத போது நீங்கள் தேவையில்லாமல் புஷ் பண்ணாதீங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கான மகிழ்வான தருணங்களை தருவதுதான் வாழ்க்கையோட மிக முக்கியமான விஷயம். கலெக்டிங் மெமரிஸ், பில்டிங் மெமரிஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மேக்கிங் பிக் மணி. மிகப்பெரிய பணத்தை சம்பாதிப்பதை விட அற்புதமான தருணங்களை ஈட்டுவதுதான் வாழ்க்கையுடைய மிகச்சிறந்த நோக்கம். நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்களே ஓடிக்கிறது மட்டும் தான் தெரியும். அது கடினமான உழைப்பாளி நீங்களே பேர் வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லலாம். ஆதர்ச தம்பதிகள் சொல்லலாம். நாங்கள் ஒன்னா சேர்ந்தோம், வளர்ந்தோம், போனோம், வந்தோம், வீடு கட்டோம், கார் வாங்கணும், ரொட்டு முடிச்சுக்கலாம் பண்ணோம். 2 பேரும் பேச மாட்டாங்க. 2 பிள்ளைகளும் நம்மள பழக அதை வெளிப்பிடிச்சு அலையாது. இப்போ ரீசெண்ட் கேஸ் அந்த மாதிரி உங்களை உந்தி தள்ளுகிறவர்கள்லாம் உந்தி தள்ளுகிறவர்கள் இல்லை. உங்களை கண்துஞ்சாமல் வேலை செய்ய சொல்லுகிறவர்கள் கண்துஞ்சாமல் வேலை செய்கிறவர்கள் அல்ல. ஓயாமல் உழைத்துக் கொண்டு அப்பதான் நீ வளர முடியும். உங்களை பயமுறுத்தலாம். ஓயாமல் உழைச்சிட்டு இல்லை. அவன் காலையில வாக்கிங் போறான், அழகா சூடா காபி சாப்பிட்றான், வடையெல்லாம் திங்கிறான், வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போறான், பொண்டாட்டிக்கு புதுப்படம் எடுத்து கொடுக்குறான், பிள்ளைகளோட டூருக்கு போறான், சந்தோஷமா இருக்கிறான், பிடிச்ச புத்தகத்தை படிக்கிறான். உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றான் 2 பேரும் ஓடலைன்னா தோத்து போயிருவீங்க. ஓடுங்க, நடங்க, அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. வாழ்க்கையுடைய அற்புதமான தருணங்களை மிருதுவான சூழ்நிலைகளையும் விட்டுவிட்டு வெளியேறி ஓடி 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 உந்தி தள்ளிக்கொண்டே இருக்காதீர்கள். இலக்குகளை அதிகரித்துக் கொண்டே இருக்காதீர்கள். அவசியம் இல்லாத பட்சத்தில். இல்லை என்றால் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். மகிழ்ச்சி இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். அப்ப மகிழ்ச்சி மந்திரத்தில் 3வது முக்கியமான விஷயம், தேவையில்லாமல் உந்தி தள்ளாதீர்கள்.
நான்காவது முக்கியமான விஷயம், நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பயணம் தவறு என்று தெரிந்தால் தயவு செய்து இறங்கிவிடுங்க. அவ்வளவுதான். நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பயணம் தவறு என்று தெரிந்தால் உடனே இறங்கிடுங்க. குறிப்பாக சிறு வயது பிள்ளைகள் ஆரம்ப காலத்திலேயே சரி எது தவறு எதுன்னு கண்டுபிடிச்சது உத்தமம். கடைசி வரைக்கும் அந்த பஸ்ஸில் போயிட்டு நான் வந்த பஸ் தப்புன்னு சொல்லிட்டு 45 கிலோமீட்டர் போன பிறகு முடிவெடுக்கிறது முட்டாள்தான். நீங்க ஏறி இருக்கிற பஸ் தப்புன்னு இருந்தால் இறங்கிடும். ஏன்னா சில நேரத்தில் எக்ஸைட்மெண்ட்ல ஏறிடும். இந்த பஸ் நமக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மளை கரை சேர்த்துவாங்க, இவங்க கூட எல்லாம் பழகினோம்னா தான் நம்ம வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வரலாம், இவங்கெல்லாம் சேர்ந்தா தான் நம்மளும் பெரிய ஆளு ஊர்ல நம்புவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ல ஏறிக்கலாம். ஆனா உள்ள ஏற பிறகுதான் தெரியும் இவருடைய இயல்பான உணர்வுக்கு பொருத்தமானதாக இல்லை. நல்ல குணங்கள் கொண்ட மனிதர்கள் இந்த பேருந்துக்குள் இல்லை. என்னுடைய வேதத்தோடு ஒத்து போகக்கூடிய மனிதர்கள் இந்த இடத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா பஸ் விட்டு இறங்கிருங்க. அப்படி பஸ் விட்டு இறங்கல, ரொம்ப லேட்டா நீங்க இறங்குனீங்கன்னா ரொம்ப தூரம் திரும்ப நடந்து வர வேண்டியிருக்கும். If it is not the right bus, get down immediately. ரொம்ப லேட்டா டிசைட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பணம் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி தந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, மனசு அதை அறிக்கிறா அது தப்பான பஸ். உங்களுடைய மன உணர்வுக்கு அது ஒப்பலைன்னா அது சரியான பஸ் கிடையாது. அவர் பெரிய மனுஷனுடைய அனுசரணை வேணும் என்பதற்காக அந்த பஸ்ல நீங்க இருக்கிற அவசியம் எல்லாம் இருந்தாலும் கடைசியில் உங்களை யூஸ் பண்ணிட்டு கட்டி விட்டுட்டு போக போறாரு, அவ்வளவு மட்டும்தான். அப்ப வாழ்க்கையில நீங்க ஏறி இருக்க பஸ் சரியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு தப்பா இருந்துச்சுன்னா அதை எதிர்கொள்ள தயங்காது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இதெல்லாம் தான் நல்ல விஷயம். நமக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தொங்குறது தான் மகிழ்ச்சி இல்லாமல் போறதுக்கான காரணம். இதை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. கவனிச்சிருக்கீங்களா? இந்த காஃபி கொடுக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் அமெரிக்காவில் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாங்க, இவ்வளோண்டு காஃபி கொடுத்தாங்க, அதை கொடுத்து பல